திரு நந்தகுமார், இதற்கு முன்பு பேசிய திரு பொன் வில்சனும் சரி, இன்று நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அரசியல் கட்சியின் தலைவர்களும் சரி, தாவேக அரசினுடைய பட்ஜெட் என்பது வருத்தம் அளிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு வேஸ்டான பட்ஜெட், இதற்கு ஒரு மதிப்பெண் கொடுக்கலாம் அப்படின்னா 0 மதிப்பெண் கொடுக்கிறேன்னு சொல்லி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வரை விமர்சனம் முன்வைக்கிறார்கள். இது ஒரு பக்கம் அரசியல் ரீதியிலான எதிர்கருத்துக்கள்னு எடுத்துக்கிட்டாலும் கூட தாவேக அரசினுடைய பட்ஜெட் அப்படித்தான் இருக்கிறதா, எதிர்பார்த்த திட்டங்களோ அறிவிப்புகளோ இல்லையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுதுல, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நந்தகுமார்? இது அதிமுக சற்று ஏறக்குறைய என்னுடைய ஞாபகத்தில் 31 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. அதாவது 31 தடவை பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த 31 பட்ஜெட்ல என்னைக்கு எதிர்கட்சி அதிமுக சூப்பரான பட்ஜெட் போட்டிருக்குன்னு ஒரு பட்ஜெட் சொல்லியிருக்காங்களா? அதே மாதிரி திமுக சற்றேறக்குரிய 25-26 வருஷம் அவங்க ஆண்டாங்க. அந்த 26 பட்ஜெட்டை என்னைக்காவது அதிமுக எதிர்கட்சியா இருக்கும் போது திமுக அருமையான பட்ஜெட் போட்டிருக்காங்கன்னு ஒரு வருஷத்துல சொன்னாங்களா? இது எப்பயுமே ஒரு பொலிட்டிக்கல் ரிட்டாரிக். யார் பட்ஜெட்டை கொண்டு வந்தாலும் அந்த பட்ஜெட் நல்லாலன்னு சொல்றதுதான் எதிர்கட்சியினுடைய வேலை. சரி, அது மாநிலத்திலேயா இருந்தாலும் சரி, மத்தியிலேயா இருந்தாலும் சரி, இதுதான் நடைமுறை போக்கு. அப்ப இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களே என்ன ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா, என்னங்க 10,98,000 கோடி இருக்குது, இது எப்படிங்க குறைக்க போறீங்கன்னு கேட்கிறாரு. அதை கேட்டுட்டு நீங்க சொன்ன வாக்குறுதி எல்லாம் நீங்க எப்படிங்க 2,500 ரூபாய் கொடுக்குறீங்க, 6 சிலிண்டர் கொடுக்குறீங்க, இதெல்லாம் ஏங்க கொடுக்கலன்னு கேட்கிறாரு. அப்ப அவருடைய நோக்கம் என்ன? எதிர்கட்சிகள் பேசக்கூடிய அவர்களுடைய தார்மீக பொறுப்பு என்ன? அப்போ இன்னைக்கு நானும் பாக்குறது என்னன்னா, இன்னைக்கு தாவேக்காக்கு ஒரு சவாலா இருக்கிறது. நான் பல நேரத்துல இதை பதிவு பண்ணிருக்கேன். அவங்க கொடுத்த வாக்குறுதிகள், சில வாக்குறுதிகள் தேவையற்ற வாக்குறுதிகளை அவங்க கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு தாவேக்காக்கு வாக்களிச்சவங்க கூட வாக்குறுதியை பார்த்து போடல. திமுக அதிமுக கிட்ட ஒரு மாற்று வேணும், விடுதலை வேணும்னு வாக்களிச்சவங்க தான் ஜாஸ்தி. ஆனா தேவையில்லாம இந்த வாக்குறுதி குழு இந்த தாவேக்காவுக்கு தேவையற்ற வாக்குறுதிகள் எல்லாம் பல வாக்குறுதிகள் அள்ளி தெளிச்சிருக்காங்கிறது என்னுடைய பார்வை. இதை நான் தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இது தேவையற்ற வாக்குறுதிங்கிறது. ஆனா ஒரு விஷயத்துல நான் இந்த பட்ஜெட்டை பாராட்டுறது எதற்காகனா, வாக்குறுதி கொடுத்திருந்தாலும் எதிர்கட்சி கேள்வி கேட்பாங்களேங்கிறதுக்காக மெனக்கட்டி எல்லாத்தையும் இலவசங்களை தூக்கி அள்ளி, ஏன்னா இன்னும் 2 லட்சம் கோடி கடன் வாங்கினாலும் யாரு கேட்க போறாங்க? இது வரைக்கும் ஆட்சி செஞ்சவங்களை பூரா யாரு கேட்டாங்க? அப்ப நம்ம கொடுத்த திட்டங்களை பூரா கடனை வாங்கி நிறைவேற்றலாங்கிற அந்த ஒரு முனைப்பை காட்டாம அவங்க இன்னைக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்துறது, ஒரு மாநிலத்தினுடைய எக்கானமியை எப்படி வலிமைப்படுத்துறது, கவர்னன்ஸ்ல எப்படி ரிஃபார்ம் கொண்டு வருது, இந்த 3 பில்லர் அடிப்படையா வச்சுதான் நான் இந்த பட்ஜெட்டை நான் பாக்குறேன். அப்ப இன்னைக்கு விஜய் அவர்களுடைய ஸ்டாம்பிங் என்ன இருக்குதுன்னு ஐயா பொன் வில்சன் கேட்டார். இதுல டிரான்ஸ்பரண்டான இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு டெண்டரிங், காம்படிட்டிவ் டெண்டரிங் கொண்டு வராங்க. சோ இது பெரிய அளவுக்கு இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கரிக்குலம் கொண்டு வராங்க, ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜி உள்ளார கொண்டு வராங்க, ஜீரியாட்ரிக் மொபைல் கிளினிக் கொண்டு வராங்க, 1 லட்சம் படுக்கை வசதி இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்கும் விடுதிகளை பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல கொண்டு வராங்க. இன்னும் எத்தனையோ திட்டங்கள் இந்த இதுல கொண்டு வரதை பார்க்க முடியுது. டெக்னாலஜியை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட் ரிஃபார்ம், அதிகமான அளவுக்கு ப்ரொக்யூர்மெண்ட்ல ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. இப்ப கல்வியில ஒரு 2,000 கோடியை குறைச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஐயா வில்சன் வருத்தப்படுறது உண்மையாலுமே அது நியாயமான வருத்தம் தான். ஆனா இதே ஊரக வளர்ச்சி துறையில 10,144 கோடி அதிகம் பண்ணிருக்காங்களே, ஏன் பொன் வில்சன் ஐயா கண்ணுக்கு அது படல? அதே மாதிரி நகராட்சி நிர்வாகம் மன்ற குடிநீர் வளங்கள்ல 3,185 கோடி ரூபாய் வளர்ச்சி அதிகப்படுத்தி இருக்காங்க. அப்போ இது எந்த இடத்துல நீண்ட நெடிய, நான் தான் சொன்னேன், சஸ்டைன்டு டெவலப்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய மாநிலத்துக்கு. அட்லீஸ்ட் இந்த அரசாங்கம் நாச்சு ஒரு வாக்காக ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணாம நீண்ட நெடிய வளர்ச்சிக்காக, நீடித்த வளர்ச்சிக்காக எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ணணும்னு சொல்லி அந்த முதலீட்டை நோக்கி அவங்க போறது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்குது. சரி, அப்ப நம்ம இது வெறும் அரசியல் காரணங்களுக்காக குற்றச்சாட்டு வைக்காம, இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களே கேட்கிறாரு, ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டு கேட்கிறாரு, எப்படிங்க நம்ம தமிழ்நாட்டை கடன்ல இருந்து மீட்ட போறோம்னு. சூப்பர்.
அப்ப அந்த கடன்ல இருந்து தமிழ்நாடு மீட்டணும்னா முதல்ல நம்ம வாங்கக்கூடிய கடன் தொகை எதுவுமே இந்த மாதிரி இலவசங்களுக்கு போகாத ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணணும். இல்ல நந்தகுமார், நீங்க இரண்டாவது முறையா அந்த கடன் வாங்குறது முதலீட்டுகளுக்கு இல்ல நந்தகுமார், இப்போ நீங்க இரண்டாவது முறையா குறிப்பிட்டனால அந்த விஷயத்துக்குள்ள வரேன். இலவசங்கள் கொடுக்கறதுனால மட்டுமே இந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரம் பின்தங்கி விடாது. இலவசங்கள் கொடுக்கறதுனால மட்டுமே கடன் சுமை தமிழ்நாட்டில் அதிகரித்து விடாது. இலவசங்களுடைய திட்டம் அப்படின்றதுக்கான நோக்கமே வேற, அதனுடைய பார்வையும் வேறையும் கூட. இன்னைக்கே தாவேக்க அரசு இலவச ஆடு மாடு கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அப்ப அதுவும் கடன் சுமை அதிகரிக்கும் தானே புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த பார்வை மாறுபடுதுல்ல நந்தகுமார்? இல்ல, இலவசங்கிற நான் அதை தான் தெளிவா சொன்னேன். உங்களுக்கு வளர்ச்சிக்கான திட்டங்களுக்காக முதலீடு பண்றதுக்கு நீங்க கடன் வாங்கலாம். இப்ப இலவசங்கிறது இன்னைக்கு வந்து ஆடு இலவசம் அல்ல, ஆடு வந்து ஒரு கிராமப்புற பொருளாதாரத்தை வளர்த்தக்கூடிய ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இன்னைக்கு ராமநாதபுரம் மாட்டுக்காரங்க எல்லாம் வந்து அந்த நொபாடிக் ஷெப்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள போய் பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவங்க ஆட்டு மேய்க்கிறவங்க தான். அவங்க ஏன்னா அவங்களோட எல்லாம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அவங்க பாக்கெட்ல 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் ஹாட் கேஷ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பால் மாடு, கறவை மாடு, இதெல்லாம் வந்து அம்மையார் ஜெயலலிதா காலத்திலையும் கொடுக்கப்பட்டது. திமுக அதை வந்து இதெல்லாம் நிறுத்தினாங்க. அப்போ போன ஆட்சியில இருந்தது கூட அவங்க நிறைவேற்றல. அப்போ ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்னன்னா, எந்த ஆட்சியாளர்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தாலும் என்னென்ன நல்ல திட்டங்கள் இருக்குதோ அந்த திட்டங்களை தொடரணும். சாத்தியக்கூறான திட்டங்களை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு காலை உணவு திட்டம் பள்ளியில 5வது வரைக்கும் இருந்துச்சு, 8வது வரைக்கும் விரிவுபடுத்தி இருக்காங்க. அன்னைக்கு 640 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய் இருந்ததுல இன்னைக்கு 710 கோடி ரூபாய்க்கு வந்து அந்த திட்டத்தை இல்ல புரியுது நந்தகுமார் புரியுது. ஆனா பொன்வில்சனுடைய கேள்வி, கடந்த ஆட்சி காலங்கள்ல நீங்க சொல்லக்கூடிய திமுகவோ அதிமுகவோ அவர்களுடைய காலத்துல தொடங்கப்பட்ட திட்டங்களுடைய நீட்சி தான் இன்னைக்கு தாவேக்கா அரசு அறிவிச்சிருக்காங்க. புதிய திட்டங்கள் என்ன இடம் பெற்றிருக்கு? இன்னொரு கேள்வி நான் கூடுதலா உங்ககிட்ட கேட்கிறேன். ஒரு பக்கம் அரசியல் ரீதியிலான விமர்சனங்கள் இன்றைய பட்ஜெட் மீது முன்வைக்கப்படுகிறது. அது சரி, ஏற்றுக்கொள்கிறேன் நந்தகுமாருடைய வாதத்தையும். ஆனா 2 நாட்களுக்கு முன்பு இதே நிதிநிலை அறிக்கை குறித்து அமைச்சர் ராஜ்மோகன் பேசுறாரு. உலகமே பாராட்டக்கூடிய பட்ஜெட்டாக தமிழ்நாடு பட்ஜெட் இருக்கும், 2 நாள் பொறுத்துருங்க அப்படின்னாரு. அப்படி பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்றைய பட்ஜெட்ல என்ன இடம் பெற்றிருக்கு? அந்த கேள்விதான் எதிர்க்கட்சிகள்கிட்ட இருக்கு. இல்ல, இது வந்து இப்ப நான் எதிர்கட்சிகள் சொன்னதுல வந்து இப்ப ஜீரோ பட்ஜெட்னு சொல்றாங்க, அதுலதான் நான் உடன்படல. அதே மாதிரி இது வந்து எக்ஸ்ட்ராடினரி பட்ஜெட்டா, இந்த மாதிரி பட்ஜெட்டே இல்லையாங்கிறதும் எனக்கு மாற்று கருத்து இருக்கு. சரி, ஏன்னா நீங்க கிவன் சர்க்கம்ஸ்டன்சஸ் பாருங்க சார். 10 லட்சம் கோடி கடன் பட்ஜெட்டட் பாரோயிங், நான் பட்ஜெட்டட் பாரோயிங் வெளியே வந்து டிபார்ட்மெண்ட்ல 3,18,000 கோடி, 13,18,000 கோடியில வெள்ளை அறிக்கை விட்டாங்க. அந்த சூழ்நிலையில வந்து இன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்து சற்று ஏறக்குறைய இன்னைக்கு வந்து ஒரு 75 நாள்ல வந்து ஒரு 80 நாள்ல வந்து ஒரு பட்ஜெட்டை வந்து பண்றாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பட்ஜெட்ல எங்கயாவது பொதுமக்கள் 1 ரூபாய் அவங்க வரி எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு ஏதாவது வரி இருக்கா? அதெல்லாம் இல்லாம, அதனாலதான் சொன்னேன், இந்த இடத்துல பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப புது அரசாங்கம் வந்து பண்ணணும், பல இடங்கள்ல எந்த இடத்துல வந்து அந்த ப்ரொபோர்ஷனேட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்கணும். அப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவுண்டரியே ரொம்ப லிமிட்டட் பவுண்டரி யோகேஸ்வரன். அப்போ இன்னும் இது நிதியமைச்சர் என்ன சொல்றாரு, இந்த பிஸ்கல் கன்சாலிடேஷன் பண்றதுக்கு இன்னும் 2 பட்ஜெட் ஆகுங்கிறாரு. அப்போ இந்த அட்லீஸ்ட் இந்த தாவேக்க ஆட்சி நாட்டுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் மாதிரி வெறும் மக்கள் கிட்ட வாக்கு வாங்கறதுக்காக நீங்க சொன்னீங்க இல்லையா, இலவசம் கொடுக்கறது வந்து தப்பா சார்ன்னு கேட்டீங்க. அதாவது இலவசம் தேவையானவங்களுக்கு கொடுக்கணும். நெல்லுக்கு தான் தண்ணி பாயணுமே ஒழிய நெல்லுக்கு பாயிற தண்ணி இங்க புல்லுக்கும் பாஞ்சிருச்சு பல இடத்துல. அப்போ தேவையில்லாத நபர்களுக்கும் தேவையில்லாத பொருட்கள் இலவசங்கிற பேருல, மானியம்ங்கிற பேருல பல பேருக்கு தேவையில்லாத பணங்கள் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் லீக்கேஜ். இதெல்லாம் எடுத்து ஒரு அரசாங்கம் இந்த லீக்கேஜை கண்டெய்ன் பண்ணி தெளிவா சொல்றாரு, இந்த பிஸ்கல் கன்சாலிடேஷனுக்கு 2 ஆண்டுகள் வேணும்ங்கிறாரு. அந்த பாயிண்ட் இல்ல நந்தகுமார், ஆனா அந்த பாயிண்ட்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன். திரு நந்தகுமார் நிறைவா. இப்ப இதுல மெயினா தமிழக அரசாங்கம் செய்ய வேண்டியது வந்து மாநிலத்தினுடைய ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவன்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்றங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி நான் டாக்ஸ் ரெவன்யூ, இந்த 2யும் வந்து அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதற்காக தான் இப்போ வந்து மான்டங் சிங் அலுவாலியா தலைமையில் வந்து
அந்த ரெவென்யூ அக்மெண்டேஷன் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டை நம்ம பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவுண்டரிங்கிறது வெறும் சிறிய வட்டம். அந்த சிறிய வட்டத்துக்குள்ளார என்ன சிறப்பா பண்ண முடியுமோ அது வந்து எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து அப்போர்ச்சுனேட் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். அப்ப சட்டியில இருக்கிறதே வந்து அங்க ஒண்ணும் இல்லாம இருக்கு, நெகட்டிவ்ல இருக்கு. அவங்க வந்து நம்ம போன தடவை இன்டரிம் பட்ஜெட்லயே வந்து பாத்தீங்கன்னாக்கா 46,000 கோடி தான் வந்து பிஸ்கல் ரெவென்யூ டெபிசிட் காமிச்சிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அது 56,000 கோடியா இருக்குது இப்போ. சோ அப்ப வந்து இவங்களுக்கு நிறைய வந்து அவங்களுக்கு ஹெட் ஸ்பேஸே கிடையாது. இப்போ இவர் புண்ணைவளவன் கூட சொன்னாரு, சில மெட்ரிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எஃப்ஆர்பிஎம் பர்சன்டேஜ் 3% வித்தின் லிமிட் இருக்குது, இது வந்து 27% டெப்ட் டு ஜிஎஸ்டிபி இருக்குதுன்றாரு. நான் இது ஏற்கனவே பல தடவை திமுக இந்த நம்பர் சொல்லும் போதே சொன்னேன், உங்களுக்கு பிரீத்திங் ஸ்பேஸே இல்ல, எல்லா மூக்குக்கு கீழே தண்ணி இருக்கு சார். அதனால வந்து நான் மூச்சு விட முடியுது, அதனால நான் மூச்சு விடுறதுனாலயே நான் கம்ஃபர்டபுளா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம் இல்ல. தண்ணி தழும்பி கொஞ்சம் மேல வந்தாலும் உயிர் போயிடும். அந்த நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடுடைய ஸ்டேட் பாயிண்ட்ஸா விட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணியில ரொம்ப அலும்பாமலையும் தழும்பாமலையும் எந்த அளவுக்கு சிறப்பா அவங்களால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போக முடியுமோ அதை சிறப்பா இந்த தமிழக வெற்றி கழகம் அரசாங்கம் இந்த பட்ஜெட்ல கையாண்டு இருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். நிறைவாயிடுச்சு.